இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு வீட்டின் மீது தொடர் வெடிகுண்டுகள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மீண்டும் உலகப் போர் வந்துவிடுமே என உலக தலைவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இஸ்ரேல் காசா இடையேயான போரில் ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேல் மீது தொடர்ச்சியாக வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் ராணுவம் ஏவுகணைகளை வீசி அதிரடி தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இரு தரப்பினருக்கும் இடையே நடந்து வரும் போரில் ஏராளமான அப்பாவி மக்கள் பலியாகினர். ஓராண்டை கடந்த நிலையிலும் போர் பதற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. இஸ்ரேல் மட்டுமின்றி லெபனானில் இன்று வரை மரண ஓலங்கள் ஓய்ந்த பாடில்லை. தொடர்ந்து ஆம்புலன்ஸின் சைரன் சத்தங்களும் ஒலித்துக் கொண்டேதான் இருக்கின்றன. இந்த சூழலில் ஹெஸ்புல்லா அமைப்பின் தலைவராக இருந்த ஹசன் நஸ்ருல்லா கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டார். இதனையடுத்து நஸ்ரல்லாவின் அடுத்த வாரிசாக கருதப்பட்டு வரும் ஹெஸ்புல்லா அமைப்பின் முக்கிய தளபதிகளில் ஒருவரான சுகைல் உசைனும் கொலை செய்யப்பட்டார். தொடர்ந்து ஹிஸ்புல்லா அமைப்பின் புதிய தலைவராக பொறுப்பேற்கும் தலைவர்களை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய முதற்கட்ட தாக்குதலின் போது 250க்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்களை பிணை கைதிகளாக ஹமாஸ் அமைப்பினர் பிடித்துச் சென்றனர். அவர்களில் 100 நபர்கள் மட்டும் ஹமாஸ் அமைப்பின் கட்டுப்பாட்டில் உள்ளனர். இவர்களில் ஒரு சிலர் உயிரிழந்திருக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. இஸ்ரேலின் பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறைகளின் செயல்பாட்டுக்கு அங்குள்ள எதிர்க்கட்சிகள் பிரதமர் நெத்தன்யாகு மீது குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த சூழலில் பிரதமர் நெத்தன்யாகு வீட்டின் மீது வெடிகுண்டுகள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டன. வான்வழியாக அடையாளம் தெரியாத நபர்கள் வீசிய இந்த குண்டுகள் நெத்தன்யாகு வீட்டின் தோட்ட பகுதிக்குள் விழுந்துள்ளன. அந்த சமயத்தில் நெத்தன்யாகு மற்றும் அவரது குடும்பத்தினர் யாரும் வீட்டில் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டதாக அதிகாரிகள் கூறினர். இந்த சம்பவத்தில் சந்தேகத்தின் பேரில் 3 நபர்களை இஸ்ரேல் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல கடந்த மாதம் பிரதமர் நெத்தன்யாகு வீட்டை குறிவைத்து ஆளில்லா விமானம் மூலமாக ஹிஸ்புல்லா அமைப்பினர் தாக்குதல் நடத்தினர். அந்த நேரத்தில் நெத்தன்யாகு மற்றும் அவரது குடும்பத்தினர் வீட்டில் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது.